எப்படி 6 இடங்களிலிருந்து 4 இடங்களாக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் மற்ற ஏனைய கட்சிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுக்கியதோ, கூட்டணிகளுக்கெல்லாம் நலிந்தும் மெலிந்தும் கூட்டணி கட்சிகளுக்குரிய வாய்ப்புகளை தந்ததோ, அதை போல மாநில உரிமைகள் ஒருபோதும் நலிந்தும் மெலிந்தும் விடாது. எப்போதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்காகத்தான் நாங்கள் ஒரு தேசிய கட்சிகளை கூட்டணி வைத்திருக்கிறோம். இந்துத்துவா கொள்கையின் மீது RSS மற்றும் இருக்கிற பல்வேறு கட்சிகளுடைய அமைப்புகளினுடைய ஒரு தாக்கமாக பாஜக இருக்கலாம். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவற்றோடு கூட்டணி வைத்திருக்கிற காரணத்தினால் அதற்கு சமரசம் போய்விட்டதாக ஒருபோதும் நீங்கள் நினைத்துவிடக் கூடாது. ஆக மாநில உரிமைகள் எதுவென்றாலும் தொகுதி மறுவரை என்று சொல்கிறார்கள். தொகுதி மறுவரை என்றால் அவருக்கு எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ என்று எங்களுடைய மூத்த அண்ணன், எங்களுடைய சொற்பொழிவினுடைய எங்கள் பிதாமகன் பீட்டர் அவர்கள் அண்ணன் சொன்னார்கள். அப்படியெல்லாம் அல்ல. எப்போது தொடங்கியது? மரியாதைக்குரிய அணுகுண்டு வெடித்த அகலத்தின் கவனத்தை ஈர்த்த அன்னையார் இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் நம்முடைய குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வந்தபோது வடபுலம் தென்புலம் என்ற 2 பிரிவுகளில் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை மிகச் சரியாக பின்பற்றிய மாநிலங்கள் தென் மாநிலங்கள் தான். தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, மகாராஷ்டிரா. அதனுடைய அடிப்படையில் 2 குழந்தைகளுடைய அடிப்படையிலே நின்று மக்கள் தொகை குறுகிவிட்டது. வடபுலத்தில் அப்படியெல்லாம் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆகவே அங்கு மக்கள் தொகை பெருகிவிட்டது. ஆக மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் நீங்கள் மறுசீரமைப்பு செய்யக்கூடாது என்கிற கொள்கையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியோடு இருக்கிறது. ஆக ஒருபோதும் மாநில உரிமைகளின் மீது, மக்களுடைய எண்ணங்களின் மீது, தமிழகத்தினுடைய எப்போதும் அவர்கள் மொழி உணர்வு, இன உணர்வு, பண்பாட்டு உணர்வு, இங்கு நதி பிரச்சனைகள் எதுவென்றாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் நிற்கும். எந்த கட்டத்திலும் துணிந்து நின்று போராடும் என்பதை இந்த நேரத்திலே நான் பணிவுடனும் அடக்கத்துடனும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கூட்டணி என்றாலும் நாம மாநில உரிமைகள்ல நாங்களும் உறுதியாகத்தான் இருக்கிறோம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன்.